ஹாய்டா. ஏடா எப்படி இருக்க? ஆல் குட். இன்னைக்கு என்ன 5th எபிசோடா சூப்பர் பவர்? ஆமா ஆமா. எஸ். ஓகே, இன்னைக்கு வந்து எப்போதுமே ஒரு டெக்னாலஜி வருதுன்னா முழுசா வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து கைஃபுல்லி வந்து 4 waysல இது வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட் ஏஐ. இதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அடித்து துவைச்சாச்சு. ஆல்ரெடி ஹோமோடியஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே இதுதான் பேசியிருக்கோம். இன்டர்நெட் ஏஐனா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, உன்னோட பர்சனல் ப்ரிஃபரன்சஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்ன தேவையோ ரெக்கமெண்ட் பண்ணும். அதான் கஸ்டம் அட்வர்டைசிங் எல்லாமே பண்ணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த இன்டர்நெட் ஏஐனா எல்லா வெப்சைட் டெக்னாலஜிஸ் தான் அந்த டேட்டாவை கேதர் பண்ணுவாங்க. அதை எப்படி கேதர் பண்ணுவாங்கன்னா லேபிளிங். இப்போ உனக்கு ஒன்று காமிச்சா அதை நீ கிளிக் பண்ணுறியா கிளிக் பண்ணலையா, வீடியோவை எவ்வளோ தூரம் பார்க்குற, எங்கே ட்ராப் ஆகுது, எவ்வளோ லைக் வருது, அந்த மாதிரி எல்லா வகையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் உனக்கு தருவான். ஸோ அதை ஏற்றுக்கிட்டு உனக்கு தேவையான யூசருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிட்டு இது பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா 2 மணி நேரம்னா போட்டால் ட்ராப் ஆகுறது நமக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி 40 minutes போட ட்ரை பண்ணுறோம். அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கான வேலைன்னா அது தரும் இன்டர்நெட் ஏஐ. ஸோ இன்டர்நெட் ஏஐயில் வந்து எக்கச்சக்கமாக உனக்கு தெரியும். ஸோ அதையே எக்ஸாம்பிளை திருப்பி போட்டு அடித்து துவைக்க வேணாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு புது எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா டவுட்டியோ அப்படின்னு ஒரு சைனீஸ் ஆப்பு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்விட்டர் மாதிரி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஜேர்னலிசம், இது வந்து ஒரு பாட். ஓகே, இது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உனக்கு ஏற்ற மாதிரி ஹெட்லைனே மாற்றி கொடுக்கும். ஒரே நியூஸு நீ ஒரு பார்ட்டிக்கு ஆதரவாளர்னா அவனுக்கு ஆதரவான மாதிரி ஒரு ஹெட்லைன் மாற்றி கொடுக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரியும் கொடுக்கும். எப்படி கொடுத்தா நீ படிப்ப அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஹெட்லைன்ஸ் எல்லாத்தையும் மாற்றி கொடுக்குற அளவுக்கு ஒரு ஏஐ தெரிஞ்ச ஒரு ஜேர்னலிஸ்ட். இதோட ஹைட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சைனால வந்து பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ் நடந்ததோ இப்போ ரீசெண்டா வின்டர் ஒலிம்பிக்ஸ் ஏதோ நடந்திருக்கு. ஸோ அந்த ஒலிம்பிக்ஸ்ல இந்த ஏஐ யூஸ் ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுதுடா. அப்போ சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் 2016லயோ சம்டைம். ஸோ இப்போ அந்த ஒலிம்பிக்ஸ்ல இந்த பாட் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸும் பார்த்துட்டு இது பாட்டு அந்த மேட்ச் முடிஞ்சிடோடனே விதின் அ செகண்ட் வந்து உனக்கு கம்ப்ளீட் டைப் பண்ணி அனுப்பிச்சிடுது. ஏன்னா இது பாட், ஸோ ஃபாஸ்ட்டாக அதனால ஜென்ரேட் பண்ண முடியும், மனுஷன் டைப் பண்ணும். ஸோ அது வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு டெஸ்ட் மாதிரியே அதை லேர்ன் பண்ண விட்டுருக்காங்க. அந்த ஒலிம்பிக்ல என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வருமோ அது எப்படி இருக்கு, அதுக்கு எப்படின்னா நியூஸ் வருதுன்னு அதை லேர்ன் பண்ண விட்டாச்சு. ஸோ அது பார்க்குது. அதே மாதிரி லைவ் கமெண்ட்ரி அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஃபைனலைஸாக கன்க்ளூசிவ் ஒரு சம்மரி எழுதி அனுப்பியிருக்கு. இட் லுக் டீசென்ட் அப்படிங்கிறாங்க. மெனி ஜேர்னலிஸ்ட் எழுதுனதோட இது பிகினியர் ஜேர்னலிஸ்டோட நல்லா எழுதுது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க, லைக் ஒரு நியூஸ் கம்பெனி இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய இதுக்குன்னா வந்து அவனே பிரிச்சு வச்சிருப்பான் ஆர்ச்சரி அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஒன்னொன்னுக்கும் ஒரு ஜேர்னலிஸ்ட் அனுப்போம். அப்போ எவ்வளோ காஸ்ட்டு அவனுக்கு ஹோட்டல்ல இருந்து. இப்போ பார்த்தோன்னா ஜஸ்ட் பாட்டு லைவ் டெலிகாஸ்ட் ஆகுறது அதை பார்த்தா கூட போதும், அந்த கமெண்ட்ரி அதுவே அவனுக்கு நியூஸ் ரெடி பண்ணி கொடுக்குது. ஸோ அது படிக்கும்போது ஒரு ஜேர்னலிஸ்டே ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஏஐ தெரியுது. ஜேர்னலிஸ்ட் மட்டும் என்ன, ரிப்போர்ட்டிங் பர்பஸ், ரிப்போர்ட்டிங் அதான் மெயினா ரிப்போர்ட்டிங் தான். இப்போ என்ன அவங்க மட்டும் என்ன நியூட்ரலா எழுதுறாங்களா என்ன, வயசாதான் இருக்கு, அதுக்கு எது எழுதுனா என்ன, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ இன்டர்நெட் ஏஐங்கிறது ஒன்றும் இல்லை, மெயினாக கான்செப்ட் என்னன்னா ரெக்கமெண்டேஷன் இன்ஜின். ஒரு யூசர் பற்றின பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்னா தெரிஞ்சுக்கும். எப்படி தெரிஞ்சுக்கும்னா, நீ என்ன மாதிரினா பண்ணுறியோ அதை லேபிள் பண்ணி அதை பிரித்து வச்சுக்கும். இதை கிளிக் பண்ணியிருக்கியா, இதை கிளிக் பண்ணலையா, இது வாங்கியிருக்கியா வாங்கலையா, இது உனக்கு பிடிச்சிருக்கா, எவ்வளோ ரேட்டிங் கொடுத்த, அந்த மாதிரி நீ என்னென்ன வெப்பில் என்னென்ன பண்ணுவியோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும். அது லேபிளிங், அதை வச்சு ஏஐ லேர்ன் பண்ணிட்டு உனக்கு கஷ்டமாக கொடுக்கும். இதுதான் அதிகபட்சமாக மக்களுக்கு வந்து தெரிஞ்ச ஏஐ அவேர்னஸ். எனக்கு தெரிஞ்ச சோஷியல் டைலமா அந்த மாதிரி மூவிஸ்ல எல்லாமே இப்படிதான் சொல்லுவாங்க, உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு நாங்கள் உங்களை யோசிக்கவே விட மாட்டோம், வீடியோ அனுப்புவோம் அப்படின்ட்டு. ஸோ ஆனால் இதுதான் ஏஐயா அப்படின்னா கிடையாது, இதுதான் ஆரம்பம். இன்டர்நெட் ஏஐ தான் ஆரம்பம் அப்படிங்கிறாரு கைஃபுல்லி. ஸோ அப்போ ஒரு ஆரம்பத்துக்கே இவ்வளோ ஆட்டம் ஆடுது, எவ்வளோ அது பேசுகிறாங்கன்னா இன்னும் 3 வேவ் இருக்கு.
அதில் எவ்வளோ டெக் வந்திருக்கு, அது என்னென்ன பண்ண போகுதுன்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பயப்படக்கூடிய சூழ்நிலை தான் வருது. ஆனால் என்னதான் பயம் இருக்கு அப்படின்னா, மக்கள்லாம் வந்து ப்ரெசண்ட்டை பாரு, இன்னைக்கு ஜாலியாக இருக்க பாருன்னே சொல்கிறாங்க. அதை எப்படி இன்னைக்கு ஜாலியாக இருந்துட்டு அடுத்து 20 வருஷம் கஷ்டப்படுறது நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவேர்னஸை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்டர்நெட் ஏஐ பற்றி வேற ஏதாவது நீ ஆட் பண்ண விரும்புறியா? இல்லடா, நீ சொன்னதுதான். அடிச்சு தவச்சு. இன்டர்நெட் ஏஐ ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஜஸ்ட் ஒரு ஆட் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நெட் ஏஐ வந்துட்டு ஓகே, ஃபேஸ்புக் ஆகட்டும், அமேசான், அப்புறம் என்ன நீங்க ஷாப்பிங் பண்றீங்க, ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி டேட்டாஸ், அண்ட் தென் நீங்க கூகுள் சர்ச் பண்றது, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி கலெக்ட் பண்ற டேட்டா அப்படின்னு ஃபோன் நோண்டுறது, ஸோ எல்லாம் கலெக்ட் பண்ற இன்டர்நெட் மூலயமா டேட்டா கலெக்ட் பண்றது எல்லாமே வந்து நம்ம சொன்ன மாதிரி இது வந்து துவைச்சாச்சு. ஸோ என்னென்னலாம் இருக்குன்னு கத்துக்கிறதுக்கு நான் வந்து ஆசையா இருக்கேன். ஆமா, அதை பத்தி நிறைய பேசுவோம். ஓகே, ஸோ அப்போ குயிக்காக டைம் வேஸ்ட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் இதுக்கு போவோம். ஸோ இப்போ இன்டர்நெட் ஏஐ வந்து ஒரு எண்ட் யூசர் B2C அப்படின்னு வச்சுக்கலாம், கஸ்டமர் கலெக்ட் பண்ணுறது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஏஐன்னு வருது. இது B2Bயாக இருக்கலாம், B2Cயாக இருக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, என்ன ஒரு B2B B2Cனா என்னன்னு சொல்லிடு. B2Bனா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட் வச்சிருக்கேன்னா அந்த ப்ராடக்ட் வந்து என்டர்பிரைஸ் தான் வாங்குவோம். ஸோ அப்போ நாங்கள் B2B பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் தான் வைப்போம். எனக்கு கஸ்டமர் வந்து என் ப்ராடக்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய சர்வர்னா இருக்குன்னு வச்சுக்கோ, நீ வாங்கி யூஸ் பண்ண போறியா? வாங்க மாட்டான். ஸோ அப்போ அவன் அந்த சர்வர் ப்ரொடியூஸ் பண்ணுறவன் வந்து இன்னொரு பெரிய பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுறது கொடுப்போம். அதெல்லாம் B2B. B2Cனா அமேசான் டைரெக்டாக பொருள் உனக்கு விற்கிறோம். ஸோ அதுதான் பிஸ்னஸ் B2B அண்ட் B2C மெயினான. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் ஏஐ எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதான் பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த ஏஐல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்டர் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அப்போ இன்டர்நெட் ஏஐன்றது வந்து B2Cன்றது தான் வந்து ப்ரிடாமினன்ட்டா இருக்கு. கரெக்ட்டா? நான் அப்படியும் வச்சுக்கலாம். ப்ரிடாமினன்ட்டா வெப் யார் யூஸ் பண்ணுவா? எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு கம்பெனியும் யூஸ் பண்ணலாம். பட் ப்ரிடாமினன்ட்டா அந்த ஏஐ அவனோட யூஸ் கேசஸ் பார்த்தேன்னா நார்மல் யூஸருக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கறது தான். ஏன்னா எக்ஸாம்பிளே சொன்னேன், லேர்னிங் அபவுட் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் கிவிங் எ ரெக்கமெண்டேஷன். ஸோ ஒரு B2Bல பெருசாக ரெக்கமெண்டேஷனாக தேவைப்படாது. இப்போ இந்த பிஸ்னஸில் பார்த்தா அப்படின்னா தாறுமாறாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் ஏஐ நீ பண்ணணும்னா உனக்கு ஒரு ப்ரீ ரெக்வசிட் இருக்கு. என்ன அப்படின்னா, என்ன பிஸ்னஸ் நீ பண்ணுறதா இருந்தாலும் அந்த பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்டை நீ ஆல்ரெடி பிரித்து வச்சிருக்கணும், கிளாசிஃபை பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கணும். அப்போதான் ஏஐனால குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு 3 எடுத்துக்குவோம் குயிக்காக இருக்கிறதுக்கு. இன்சூரன்ஸில் என்ன இருக்கும், என்னென்ன இதெல்லாம் அது கவர் பண்ணுவேன்னு ஒரு டீட்டெயில்டு ஒரு பிளானுக்கான டாக்குமெண்ட் இருக்கும். அந்த பிளான் வாங்கின யூசர் என்ன மாதிரி கிளைம் கொடுத்துருக்கோம், எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம், எவ்வளோ சாங்ஷன் பண்ணியிருக்கோம், பில்லு, எக்ஸ்ரே, அது ரிலேட்டடாக எல்லாம் வரும். ஸோ அப்போ அது எல்லாமே நீட்டாக அது ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பான். ஏன்னா அவனுக்கு ஆடிட்டிங் பர்பஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நீட்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, லைக் கவரிங் ஆக்சிடென்ட், ஹெல்த் கிளைம். இப்போ ஒருத்தன் ஃப்ராடுன்னா அது எப்படி கண்டுபிடிச்சோம், அது ஃப்ராட் டாக்குமெண்ட் அப்படின்னு, ஃப்ராடுலன் டாக்குமெண்ட்னு, பொய்யான இன்சூரன்ஸ் கிளைம், அது எல்லாமே டீட்டெயிலாக பிரித்து வச்சிருப்பாங்க, ஆல்ரெடி கிளாஸிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. பேங்க்கு பார்த்தோன்னா லோன் நம்ம என்ன வைக்கிறோமோ அது எல்லாமே நீட்டாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. முன்னா ஹார்ட் காப்பியில் இருந்தது, இப்போ அதெல்லாம் சாஃப்ட் காப்பி மாற்றி வச்சுட்டாங்க. அதுக்குன்னா நிறைய கம்பெனிஸ் வந்துருச்சு, அதை நீ ஸ்கேன் பண்ணிட்டு கூட கேட்டகரைஸ் பண்ணுறதுக்குனா கம்பெனி வந்துருச்சு இப்போ நிறைய அந்த கம்பெனி. ஸோ அந்த மாதிரி ஆனால் நீ டாக்குமெண்ட் வச்சிருக்கணும், வச்சிருந்தா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்புறம் ஹாஸ்பிட்டல் பார்த்தோன்னா உனக்கு என்ன மாதிரி நோய் வந்தது, சிம்டம்ஸ் இருந்தது, அதுக்கு என்ன மாதிரி டாக்டர் டயக்னைஸ் பண்ணாரு, அது மாதிரி உனக்கு இப்போ நீ சிம்பிளாக போனோம்னா நம்ம ஒரு ரொட்டீனா ஒரு டாக்டரை பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருவாங்களோ, ஒரு ஐடி கொடுத்துன்னு, அடுத்த அதான் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அவங்க எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி எல்லா இடத்துலையும் இருந்தது அப்படின்னா அவன் ஈஸியாக அது வந்து ஒன்று டயக்னைஸ் பண்ண எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீட்டாக அந்தந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அவன் கிளாஸிஃபை பண்ணி வச்சிருந்தால் ஏஐ அதை லேர்ன் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணும். எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு கேட்கணும் அந்த இடத்துல. எப்படி ஹெல்ப் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு கம்பெனியில் சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நியூரல் ஃபயரிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை பார்த்தோன்னு இது இப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அவர் ரிப்பீட்டாக அந்த மாதிரி பார்த்துருப்பான், இது பண்ணியிருப்பான், டக்குன்னு ஃபயர் ஆகி ஹெல்ப் பண்ணும். அந்த ஃபயரிங் எல்லாமே அவன் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி ஹி வுட் ஹேவ் ஸ்ட்ராங் கோரிலேஷன் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு நம்ம திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோலி லைட்டாக சொல்லியிருப்போம். அதாவது எப்படி சிம்பிளாக சொல்லணும்,
தம் அடிச்சா கேன்சர் வரும். ஏன் அப்படின்னா கேன்சர் வந்தவங்க எல்லாம் தம் அடிச்சிருக்காங்கன்னு ஒரு டேட்டா இருக்கு. அது 0.5 மேல இருக்கு. ஸோ ஹையர் கோரிலேஷன். இன்ஃபேக்ட் அதெல்லாம் 0.8 0.85 கூட வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோரிலேஷன், அது மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ரெண்டு இதுலையும் யோசிப்போம். இப்போ சிம்பிளா பார்த்தோம்னா இது ஏன் ஃப்ராடுலன்ட், அதில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு ஹாஸ்பிட்டலே இல்லை, அவன் கொடுத்த பில்லு, அந்த டாக்டர் அங்கே இல்லை, அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அது எல்லாமே அந்த கோரிலேஷன் டக்குன்னு இப்போ ஒரு கிளைம் வந்தனா ஃபர்ஸ்ட் அதை தான் சர்ச் பண்ணுவாங்க, விட்டுருவாங்க வீக். ஓகேவா? ஆனால் என்ன ஹெல்ப் பண்ணுது இந்த இடத்துல அப்படின்னா, இட் டிடியூசஸ் வீக் கோரிலேஷன். நம்ம ஈவன் எக்ஸ்பர்ட்டால கூட கண்டுபிடிக்க முடியாத வீக் கோரிலேஷன்ஸையும் கண்டுபிடிச்சு பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக கொடுக்குது. ஓகே, அந்த வீக் கோரிலேஷன்னால பிஸ்னஸ் இஸ் கெட்டிங் மோர் ரெவென்யூ. எந்த அளவுக்கு வீக் கோரிலேஷன் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஒரு பேங்கிங் சைடு வந்து சைனால வந்து ஸ்மார்ட் ஃபினான்ஸ்னு ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீ அந்த ஆப்பை நீ யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, நீ உன்னோட ப்ரொஃபைல் எல்லாம் கொடுத்துட்ட அப்படின்னா அது உனக்கு லோன் வந்து உனக்கு லோன் கொடுத்தா நீ திருப்பி தருவியா அப்படின்னு கண்டுபிடிக்கும். எப்படின்னா கண்டுபிடிக்கும் அப்படின்னா, லைக் வீக் கோரிலேஷன்ஸ். நீ போனை சுவிட்ச் ஆஃப் ஆக விடாம கரெக்டா சார்ஜ் போடுறியா, எப்படி எந்த அளவுக்கு வேகமா டைப் பண்ற, உன்னோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உன்னோட ஸ்கில்லு, அந்த மாதிரி நிறைய என்னென்ன மாதிரினா நீ பேசிக்கிற எல்லாத்தையும் அது ரீட் பண்ணி வச்சுக்கிறல, உன்னோட ப்ரொஃபைல் அது வந்து ரீட் பண்ணிடுது. ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபைனான்ஸோட இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எப்படி அவங்க ப்ரூஃப் சொல்றாங்க அப்படின்னா, மந்த்லி தே ஆர் சாங்ஷனிங் 2 million லோன்ஸ். ஓகே, அந்த 2 million லோன்ஸ்ல டிஃபால்ட் பார்த்தா அப்படின்னா சிங்கிள் டிஜிட்ல இருக்கான். இதுக்கு முன்னாடி இதை வந்து நன் ஆஃப் த பேங்கர்ஸ் கேன் மேட்ச் இட், த பேங்கர்ஸ் ஆர் என்வி ஓவர் ஹிம் அப்படின்னு பொறாமப்படுறாங்களாம் இது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அவங்களால கண்டுபிடிக்கும். ஏன்னா இட் டிடியூசஸ் thousands ஆஃப் கோரிலேஷன். அதை வச்சு இவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது லோன் கொடுக்கறதுல பார்த்தா அப்படின்னா சிங்கிள் டிஜிட்ல இருக்கான். ஸோ இட் இஸ் தே ஆர் கீப்பிங் லோவர் ரேட் பிகாஸ் தே நோ டெஃபினெட்லி இட் இஸ் கமிங் அப். ஸோ போத் ஆஃப் தம் ஆர் பெனிஃபிஷியல். ஸோ பிஸ்னஸ்ல இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பிஸ்னஸ் ஆல்ரெடி யூசிங் இது. எப்போ இந்த புக்கு 2019 எழுதினது, 18-19. ஸோ அப்போ இப்போ 2 வருஷம் இன்னும் பெட்டரா அக்யூரசி கூட இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்கு இப்போ. ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்புறம் ஜட்ஜஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஜெய்பீம்ல வந்து சூர்யா போய் அலைஞ்சு திரிஞ்சு தேடினார் பார்த்தியா, அந்த இவன் ரிலீஸ் ஆன டைம் வந்து இல்ல ஃபர்ஸ்ட் இதுல வந்து இவன் ரிலீஸ் ஆனது 4:30, ஆனா அவன் 2:30க்கே பிடிச்சோம். ஸோ இதுக்குன்னா அவ்வளோ அலையே தேவையில்லை. ஏஏ கேன் ஸ்கேன் லைக் அந்த எவிடன்சஸ்னா கரெக்டா இருக்கா, அவன் சொல்றது கரெக்டா இருக்கா, எல்லாத்தையும் அந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணி தரும். இந்த இடத்துல பயஸ்க்கு வேலை இல்லை, இட் இஸ் வேலிடேட்டிங் எவிடன்ஸ், எல்லா ஃபேக்டரும் எல்லாரோட வாக்கு மூலமும் கரெக்டா இருக்கா, ட்ரூத்தா இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணி அது உடனே சொல்லிடும். ஜட்ஜஸ்க்கு இந்த கேஸுக்கு ரிலேட்டட் இப்போ அந்த அக்யூட்டோட ஏஜ், வயசு, என்ன மாதிரி கிரைம் பண்ணணும், அது ரிலேட்டட் டிஃபரெண்ட் செக்ஷன், அதுல என்னென்ன தீர்ப்பு வழங்கியிருக்கோ அதெல்லாம் வரும். ஸோ ஜட்ஜ் கேன் பிக் அமாங் விச். ஸோ அவரும் உட்காந்து யோசிக்க வேணும், ஓ இந்த இதா அப்படின்னு. ஸோ இட் ரெடியூசஸ் த ஒர்க். ஸோ ஃபாஸ்டரா ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் போதும். ஸோ இது வந்து ஜட்ஜிங்ல ஹெல்ப் ஆகுது. பேங்க் சொல்லிட்டேன். டாக்டர்ஸ், டாக்டர் நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். இப்போ நீ வந்து இது சொன்னில்ல, ஸ்மார்ட் இன்சூரன்ஸ் சொன்ன, ஸ்மார்ட் லோன் சொன்ன, ஸ்மார்ட் ஃபைனான்ஸ். இப்போ இந்த ஜஸ்டிஸ்ல வந்துட்டு ஆல்ரெடி ஏஐ இருக்குன்னு தெரியும், பட் அது ரியாலிட்டியில இருக்கா? சைனால சில இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, 22 கோர்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னாங்க. அது ட்ரையல் பண்ணி அது நல்லா போகுதுன்னு சொல்லி இன்னும் ஃபாஸ்டர் ஆக்சலரேஷன் பண்றாங்க. ஸோ இன்ஃபேக்ட் லைக் இப்போ அங்கே கிரைம் ரேட்ஸ் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஆஃப்டர் டிஜிட்டலைசேஷன். எந்த அளவுக்குன்னு தெரில. நான் போன அதுலேயே சொல்லியிருப்பேன், பர்க்லர்ஸ்னால் வந்து கொள்ளடிக்க முடியல. ஸோ இப்போ பீப்புள் ஆல்சோ நாட் ஃபேஷனேட் அபவுட் கோல்டு. வியர் பண்ணுறதெல்லாம் சம் ஆர்னமெண்ட்ஸ் லைக் $5 $10 வாங்கி பியூட்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க, இல்லை அவங்களே டிஐஒய் பண்ணி பண்ணிக்கிறாங்க. மோஸ்ட்லி அதான் இப்போ ஃபேஷன். ஸோ அப்போ எதன்னு போய் நீ எடுப்ப. So I think like those kind of crimes are getting lower. அந்த கொள்ளை அந்த மாதிரி இதுனா. ஸோ அப்போ பார்க்கும்போது இப்போ ஒரு பிஸ்னஸை நீ நீட்டாக கேட்டகரைஸ் பண்ணனா, வீக் கார்லேஷன் எல்லாமே கண்டுபிடிச்சிச்சுன்னா, அப்போ உனக்கு வந்து ஒரு டொமைன் நாலேஜ் இல்லாமல் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணலாமா, ட்ரை பண்ணி பார்க்கலாமா, எக்ஸ்பிளைன் பண்ணுமாங்கிற மாதிரி ஒரு யூசர் தான் தேவை. இப்போ போயிட்டு நான் இதை கண்டுபிடிக்கணும். அப்போ business AI is going to give more profit for business. So definitely business going to adapt it. So அப்போ இந்த மாதிரி ரொட்டீன் பண்ணுறவங்களுக்கு மோர் சேலஞ்சிங்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வரும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு
இந்த ஊபர் பத்தினா எனக்கு 2010லேயே தெரியும். அதை பத்தி பேசும்போது இங்கன்னா வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஊபர் வந்தது, ஓலா வந்தது. இப்ப ஐநோ லைக் எப்படி நூக் அண்ட் கார்னர் ஓலாவோட ஓலாவோட இப்போ ஏன் எப்படி இருக்கும் அப்படின்னா, சைனால ஒரு கம்பெனி இருக்கான், நீங்க பண்ற அப்படின்னா they will put your money as well as they will open up the code base everything. நாங்க இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு இட் இஸ் within a matter of time. நீ அவனோட கோட் எடுத்து வச்சு நீ மாடியூல் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ இட்ஸ் நாட் ஸோ அப்போ அங்கே இருக்கு அப்படின்னா இங்கே பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு மானிட்டர் பண்ண ஒரு பார்ட்னர் இருந்தாங்கன்னா இட் கேன் ஸ்ப்ரிங் அப் அட் எனி டைம். ஸோ நம்ம வந்து தைரியமாக சுத்த முடியாது. ஸோ அப்போ ஸ்மார்ட் ஃபினான்ஸ் வந்து இப்போ ப்ரைவேட்டாக அவன் பண்ணின்னு இருக்கான், யூசர் ஆக்சஸ் வாங்கி. ஒய் கான்ட் இட்ஸ் நோ மேட்டர் பிக் டைம் ஒரு பேங்க்கு போய் அதை அக்வயர் பண்ணி நான் பண்ணிக்கிறேன், கஸ்டமர் அதை போட்டு வச்சுக்கணும்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதுதான் சிபிடிசி பண்ண போகுது. ஸோ நம்ம அடுத்த செஷன்ல அதை பார்க்கலாம். ஓகே, ஏன்னா ஆர்பிஐயே வந்து எடுத்துட்டு, ஆர்பிஐன்றது சென்ட்ரல் பேங்கே எடுத்து வந்து இன் ஈச் கண்ட்ரி. ஸோ அப்படின்னும் போது வந்து ஸ்மார்ட் ஃபினான்ஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ அது வந்து கண்டிப்பா கஸ்டமருக்கு வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி அ பூம். மிடில் மேன்லாம் வந்து பிசினஸ், அதான் பிசினஸ் ஆர்கனைசரும் பூம். இந்த மிடில் மேன் பேங்க் லோன் ஆஃபீஸர்னு ஒருத்த அந்த ஓவர் சீன் போடுறவங்கன்னா அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கந்து வட்டி விடுறவங்க, ஸோ இதெல்லாமே வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு கட் ஷார்ட் எவ்ரிதிங். ரெண்டாவது வந்து நீ சொன்னல இது மாதிரி கண்டிப்பா வரும் அப்படின்றது, அதுல என்ன சந்தேகம் இருக்கு? ஏன்னா கேபிட்டலிசம் கண்ட்ரில வந்துட்டு எதை நான் பண்ணா வந்துட்டு எனக்கு ரெவென்யூ மாடல் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா, நீ சொல்றது பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னோட ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து நான் பயங்கரமா கம்மி பண்ணலாம். அதுவும் இல்லாம வந்து ஆப்டிமைஸும் பண்ணி காஸ்ட் கம்மி பண்றது இல்லாம எனக்கு வந்து நீ சொல்ற மாதிரி இல்லாத ஒரு கோரிலேஷன்லாம் அது கண்டுபிடிக்குது. ஓகே, ஃபோன் ஆஃப் பண்றாங்களா இல்லையான்றது இதெல்லாம் வந்து ஒரு மேனுவலா ஒரு ஆளை போட்டுலாம் நம்மளால பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம யோசிக்க கூட மாட்டோம் ஃபர்ஸ்ட். ஓகேவா, அதை இவ்வளோ பாயிண்ட்ஸ் டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு பண்ணணும். நம்ம எப்படி இருந்தாலும் லோன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபால்ட்டா ஒரு 10 ஃபேக்டர் வச்சிருப்பாங்க. இந்த ஃபேக்டர் அதை வச்சுதான் அவங்க வந்து லோன் கொடுப்பாங்க. ஸோ வரும்போது அது வந்து ஒரு பெரிய இன்இக்வாலிட்டி கிரியேட் பண்ணுதுன்னு நம்ம பேசியிருக்கோம்ல. ஸோ அப்ப இந்த மாதிரி படிக்கும்போது அதுக்கு சொல்யூஷன் இருக்கு. அதுதான் சிபிடிசி வந்து கவர் பண்ணுதுன்னு நான் பார்க்கறேன். ஏன்னா இப்ப நீ வந்துட்டு ஒரு ஒரு பிச்சைக்காரன் கூட வந்து சிபிடிசி யூஸ் பண்ற பட்சத்துல டேட்டா கலெக்ட் பண்ணதான் போகுது. இப்போ நான் வந்து கிரெடிட் கார்டு வச்சிருந்தாதான் எனக்கு கிரெடிட் ஸ்கோர் வரணும்னு அவசியம் கிடையாதுல்ல. எனக்கு சிபிடிசி யூஸ் பண்ணும்போது நான் ஒரு ரூபா 2 ரூபா ஒரு டிரான்சாக்ஷன் கூட நான் சிபிடிசில பண்றேன்னும் போது ஈஸியா வந்து உன்னால ட்ராக் பண்ண முடியும். ஸோ அது வந்து இந்த ஒரு லோன் விஷயத்துல வந்து இன்இக்வாலிட்டியை வந்து எடுத்துடும்ன்றதுதான் என்னோட ஒரு கெஸ். ஸோ அது எவ்வளவு தூரத்துக்கு மக்கள் அடாப்ட் பண்றாங்க, அதாவது பயப்படாம கேஷை விட்டு வரணும். ஏன்னா சிபிடிசி வந்து கேஷை வந்து ரீப்ளேஸ் பண்ண போறது கிடையாது. அதுவும் சைட்ல இருக்கும், இதுவும் சைட்ல இருக்கும். நம்ம வந்து அவேர்னஸ் கொடுத்து இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா சிபிடிசி, ஏன்னா இது வந்து நீ பேங்க்கு போயிட்டு இப்போ ஒரு கிரெடிட் கார்டு ஒன்று வச்சுக்கணும், அதுக்கப்புறமே நீ பேமெண்ட் பண்ணணும், இந்த ப்ராசஸே ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கப்புறமே நான் அவன் இஷ்டத்துக்கு அவன் இன்ட்ரெஸ்ட் வர போடுறானுங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம தலையிலும் கட்டானுங்க சில பேர். ஸோ இதெல்லாம் தான் பயம், அதுக்காக தான் யாரும் போக மாட்டாங்க. ஸோ இது நீ சிபிடிசி வந்துருச்சுன்னா எனக்கு படிப்பறிவு இல்லைனாலும் நான் கை நாட்டு வச்சு நான் வந்துட்டு காசை வந்து டிரான்சாக்ட் பண்ணலாம். ஸோ கூட ரிவர்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. எக்ஸாக்ட்லி, சிபிடிசில மோர் டீடைலா பார்ப்போம் பிசினஸ். ஸோ அப்ப வேற எந்த மாதிரி பிசினஸ் வரும்னு பாத்தீங்கன்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க. நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, அது ரொட்டீனா நீங்க வச்சு என்ன பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இட் இஸ் அ பூன் ஃபார் அ பிஸ்னஸ் மேன் தான் நான் சொல்லுவேன் இந்த பிஸ்னஸ் ஏஐ. அப்போ யாருக்கு வரும்? அப்போ அந்த பிஸ்னஸ் ஏஐ மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 5-6 பேர் இருந்தால் போதும். இதே கேன் ஆப்ரேட் ஃபாஸ்டர். ஸோ அப்போ என்ன ஸ்கில் தேவைப்படும்னு பார்த்துக்கோங்க. ஒரு இன்ஃப்ரா மெயின்டெனன்ஸ் கை வேணும், இது பார்ப்பாங்க, போர்ட்டல் ஆடிட்டர், அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் டொமைன் நாலேஜ் தேவையா? தேவை, டொமைன் நாலேஜ் தேவை. அது கண்டமேனிக்கு எத்துன்னு வந்து தரும். உனக்கு எப்படி அதை அப்ளை பண்ணலாம், அது 1000 கோரிலேஷன் வேல்யூ எத்துன்னு வருதுன்னா அதில் நம்ம இதை பிக் பண்ணி எப்படி போட்டு பார்ப்போம், இது நம்ம யோசிக்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது இனிஷியலா தேவைதான். அது நான் வந்து அப்படியே வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வர வரையும் தேவை. நான் ஓரளவுக்கு வந்து அதை நான் வந்து ட்ரெயின் பண்ணிட்டேன்னு வையேன்,
ஓகே, நான் வந்து அதுக்கு ஒரு மாடல் நான் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகே, ஒரு 1000 கோரிலேஷன்ல நான் கட் ஷார்ட் பண்ணி கடைசியா ஒரு 50 கோரிலேஷன் மட்டும் எனக்கு என்னோட பிசினஸ் கரெக்டா இருக்கு அப்படின்னு ஒரு 1 இயர் 2 இயர்ல கண்டுபிடிக்கிற பட்சத்துல நான் அது ட்ரெயின் ஆயிடும். ட்ரெயின் ஆயிடுச்சுன்ற போது வந்து ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அது 2 பேர் ஆக்கி நான் ரன் பண்ணலாம்ல. இல்ல ஆக்சுவலா அந்த இடத்துல சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஃபீட்பேக் வரும், அதை நீ ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா இட் மே க்ரோ எக்ஸ்போனென்ஷியலி அண்ட் யூ வில் மூவ் இன்டு another இது. ஸோ ஃபீட்பேக் ஃபிக்ஸிங் இம்பார்ட்டன்ட். அன்டில் ஏஜிஐ கம்ஸ் இன், ஃபீட்பேக்ஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணி அதை ஒரு டீம் பார்த்துட்டே தான் வரணும். டீம் கண்டிப்பா, அதாவது ஜீரோ மெம்பர் அது அப்படி சொல்ல வரல. பட் இல்ல ஒரு 100-150 தேவைப்படாது. 100-150 அந்த ரேஞ்சில தேவைப்படாது. You can operate with minimum of 10 to 20, 25 depending upon the scale. அதுதான். So that is the business AI. ஸோ இப்போ பர்செப்டிவ் ஏஐல என்னன்னா, இன்டர்நெட் ஏஐல ரெக்கமெண்ட் பண்ண தெரிஞ்சிச்சு, பிஸ்னஸ் ஏஐல கோரிலேஷன் கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சு. அதுக்கு இன்னும் என்ன தேவை அப்படின்னா சென்சஸ் தேவை. ஸோ இதான் தேர்ட் ஏஐ, பர்செப்ஷன் ஏஐ. அதில் வந்து கண்ணு, கேமரா, காது, மைக்ரோஃபோன், அந்த மாதிரி சென்சஸ் கொடுத்துடலாம். இன்னும் இது ரெண்டு வந்து நம்ம இப்பயே யூஸ் பண்றோம். கேமராவும் யூஸ் பண்றோம், மைக்ரோஃபோன் யூஸ் பண்றோம். ஆல்ரெடி அது மூலமா நிறைய ஏஐ டிவைசஸும் வந்துச்சு. கம்ப்யூட்டர் விஷன் வச்சு மேப் பண்ணி பிக் பண்ணி டெஸ்லா கார் விடுது. அதே மாதிரி மைக்ரோஃபோன் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ப்ராசஸிங் தான் பண்ணுது. அதனால இந்த ரெண்டு சென்ஸ் தான் இப்போதைக்கு பிக் பண்ணியிருக்கோம். வி டோன்ட் ஹாவ் அ ப்ராப்பர் டிவைஸ் டு லைக் ஸ்மெல், அப்புறம் டேஸ்ட், அப்புறம் டச். ஸோ அதனால இன்னும் அந்த சென்சஸ் வரல. ஸோ இதில் வந்து இப்போதைக்கு இந்த ரெண்டு பற்றி தான் பேசியிருக்காங்க. பட் பர்செப்டன் ஏஐனா கிவிங் சென்சஸ் டு ஏஐ மாதிரி நமக்கு இருக்கிற 5 சென்ஸு. ஸோ 2 சென்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வெல் இதாக வந்துச்சு. ஸோ இதான் முக்கியமான 2 சென்ஸ். 6வது சென்ஸ் இருக்கு, அது ஸ்லோவாக தான் வரும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் திங்கிங்கு. ஸோ அப்போ இதில் வந்து பெருசாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, முன்னதில் பார்த்தோம் O2O, ஆன்லைன் ஆக்ஷன், ஆஃப்லைன் சர்வீஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி சென்சஸ்னா கொடுத்துட்ட அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆன்லைன் மர்ஜ் ஆஃப்லைன்ங்கிறாரு OMO. ஆஃப்லைனும் ஆன்லைனோட மர்ஜ் ஆகிடும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீ ஒரு ஏதாவது ஒரு O2 ஆக்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போ ஒருத்தர் போய் டெலிவர் பண்ணுறாங்க, உனக்கு ஃபுட்டு டெலிவர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோ, அதை வந்து ஆஃப்லைன் ஆக்ஷன், நீ ஆன்லைனில் கொடுத்துட்ற. இப்போ அவரை டெலிவர் பண்ணுற ஃபுட்டு கரெக்டான ஃபுட்டா, அப்புறம் அந்த மாதிரி நிறைய நீ அவர் போகிற வே பார்த்து உனக்கு சொல்லலாம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு ட்ரோன் கொண்டு வரலாம். ஐசைட்டு, அப்புறமேட்டு ஹியரிங். அந்த ஹியரிங் தேவையில்லை, இங்கே ஐசைட் தான் தேவை. ரீட் பண்ணி அந்த அட்ரஸ் ரூட் ட்ராவல்ஸ் பண்ணி ட்ரோன் கொண்டு வந்து டெலிவர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பர்செப்ஷன் ட்ரோன் வர வாய்ப்பு இருக்கு ஸ்லோலி. ஏன்னா இப்போதைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்மளோட சிட்டி பில்டிங் அந்த மாதிரி இருக்கு, ஒயர்ஸ்னா கண்டமேனி இருக்கு, ட்ரோன் ஃப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ அது போய் ஸ்டக் ஆகி விழுந்துடும், அது வந்து டேஞ்சரஸ். அதனால தான் இன்னும் அந்த லெவல் பர்செப்ஷன்னா இன்னும் வரல. ஸோ ஓப்பன் ஏரியாவில் நியூ சிட்டிஸில் அதை ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அதான் ஆன்லைன் மர்ஜ் ஆஃப்லைன். ஸோ இதை வந்து நான் டீட்டெயில்டாக ஒரு 2 கேஸ் ஸ்டடி வச்சு டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசை. பர்செப்ஷன் ஏஐ ஒன்று வந்து ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், இன்னொன்று வந்து ஏஐ பவர்ட் எஜுகேஷன். ஸோ இதை வந்து நான் தனியாக செப்பரேட் வீடியோவை நெக்ஸ்ட் இதில் போடுறேன். அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இருக்குது. ஸோ இது ஐ வாண்ட் மேக் இட் சிம்பிளர் ஃபார் 4 waves ஆஃப் ஏஐ. ஸோ அதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் பர்செப்ஷன் ஏஐ. ஸோ இதான் பர்செப்ஷன் ஏஐ. நீ எதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணு. நெக்ஸ்ட் சரி, இது நமக்கு ட்ரோன் ஓகே. நம்ம ஆல்ரெடி Amazon ஆட்ஸ்லாம் பார்த்துருப்போம். இதோ ரியாலிட்டியில் இல்லைனாலும் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஆட்ஸ், சூப்பர் ஆட்ஸ் வந்து. பட் எனக்கு நான் என்ன விஷுவலைஸ் பண்ண முடியல அப்படின்னா, ஸ்மெல் வச்சு என்ன மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து பண்ணுவாங்க? இல்ல இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொன்னேன். இதுல வந்து 2 தான் இருக்கு. ஸ்மெல் வந்து எங்க தேவைப்படும் நீ நினைக்கிறையோ அங்கங்கன்னா யூஸ் பண்ணலாம். லைக் டயக்னோசிஸ் பண்ணும்போது மெடிக்கல்ல வந்து நீ ஸ்கேன் பண்ணிடலாம், உன்னோட ஸ்பீச் வச்சு கேட்கலாம். உன் பாடியில இருந்து ஒரு பார்ட்ல இருந்து ஒரு ஸ்மெல் வச்சும் சில சமயம் டிசீஸ் டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்மெல்லு, அப்புறம் டச் பண்ணா டம்மி எப்படி இருக்குன்னு ஃபீலிங் வேணும். ஸோ எல்லாத்துலயுமே நம்ம எதுக்கு அந்த சென்ஸை யூஸ் பண்ணணும்னு யோசிச்சாலே அப்ளிகேஷன் ரெடி ஆயிடும். கரெக்ட். நான் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான். ஏன்னா நம்மளுமே வந்து ஸ்மெல் வச்சு ஓகே, அது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எக்ஸாக்ட்லி.
ஸோ ஆனா வந்துட்டு ஒரு அதுக்கு வந்து ஏஐக்கு தேவையில்லை சப்ஜெக்டிவ். மேபி நீ சொல்ற மாதிரி ஒரு கேஸ் லீக் ஆர் இந்த மாதிரி ஒரு சேம்பர்ல இல்லைன்னா ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட், ஸோ அந்த மாதிரி. ஆனா அது ஸ்மெல் வச்சுதான் கண்டுபிடிக்கணுமான்னு எனக்கு ஐடியா இல்ல. இல்ல அதான் இல்ல இப்போதைக்கு மேஜரா வந்து மைக்ரோஃபோன் ஹியரிங் அண்ட் ஐசைட் போதும்னாங்க. மெஜாரிட்டி அதுலயே எக்கச்சக்க டெக்னாலஜி தேவைப்படுது. சர்வைலன்ஸ் எல்லாமே எக்ஸாக்ட்லி. ஜஸ்ட் ஒரு வைல்ட் திங் நீ சொல்லும் போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன சரி. மாதிரி. இதுல ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னா, சைனால வந்து ஒரு 10-15 ஒரு ஸ்மார்ட் சிட்டி ஏஐ ஸ்மார்ட் சிட்டி ட்ரை பண்றாங்க. அதுல ஒன் ஆஃப் த பைலட்டா வந்து கேஎஃப்சில வந்துட்டு நீ வந்து சும்மா நடந்து போயிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வந்துடலாம். சாப்பாடு உனக்கு கொடுத்துருவாங்க, நீ வாங்கிட்டு வந்துடலாம். ஃபுல் உனக்கு பில் எப்படி பே ஆகும் அப்படின்னா, உன் ஃபேஸ் இருக்குல்ல அதை ஸ்கேன் பண்ணிட்டு உன்னோட அலிபே அக்கௌண்ட் விசாட் அக்கௌண்ட் போயிட்டு அங்க வந்து டிடெக்ட் பண்ணிக்கோங்க. இட் வாஸ் சர்ப்ரைசிங். இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் இப்போ நடந்தது நேற்று. யூஸ்வலா நான் எல்லாத்துக்கும் வந்து ஐ டூ சம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஆத்தென்டிகேஷன். இப்போ சைனா அந்த அப்ளிகேஷன்ஸ் தான் லசாடா சிங்கப்பூர்ல இருக்கு. இட்ஸ் மோர்லி ஆஃப் லைக் காப்பி ஆஃப் சைனீஸ் அப்ளிகேஷன்ஸ் தான் டவுபோ அண்ட் அலிபாபோட அப்ளிகேஷன். ஸோ இப்போ நவம்பர் 11 ஆர்டர் பண்ணேன். ஸோ அதில் நான் என்னோட பேலான்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. ஒன்றும் இல்லை, என் ஃபோன் நம்பருக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அந்த அக்கௌண்ட்ல நான் கொஞ்சம் காசு வேலட் மாதிரி வச்சு லிங்க் பண்ணி பே பண்ணிக்கலாம். இப்போ நான் உனக்கு அனுப்பணும்னா ஜிபேக்கு வரதுக்கு முன்னாடி நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. இப்போதான் ஜிபே வந்து அது ரொம்ப நாளாக இங்கே இருக்கு பேலா. ஸோ நான் பேலா லிங்க் பண்ணி வச்சிருந்தேன். நான் ஆர்டர் பண்ணேன். நான் பேலால வந்து $3 தான் வச்சிருந்தேன். நான் $40 ஆர்டர் பண்ணேன். அது என்ன ஆச்சு, அதுவே போய் டாப் அப் பண்ணி பே பண்ணிட்டு போயிடுச்சு. ஏன்னா நான் அதுக்கு மாதிரி ஆத்தரைசேஷன் கொடுத்து வச்சிருக்கேன். நான் படிக்காம $40 பரவாயில்ல, வருது 1000 அது மாதிரி போச்சு. என்னன்னா அக்கௌண்ட்ல போய் டாப் அப் எடுத்து இப்படி பே பண்ணுது. ஸோ வி நீட் டு ரீட் இட் எப்படி பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கேஎஃப்சியில் நீ போற, நீ சாப்பிட்ற, ஆர்டர் பண்ற, உன் ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணி ரெஸ்பெக்டிவ் இது லிங்க் பண்ணி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் லைக் இப்போ நான் ஃபோன் யூஸ் பண்றேன், நான் ஸ்லோலி தேவான டீகப்பிள் எவ்ரி திங். உன்னோட ஐடென்டிட்டி அதுக்கு தான் அந்த ஐடென்டிட்டி நீ தான் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்றதுக்கு தான் பிளாக் செயின் பத்தினா இருக்கு. ஸோ நிறைய அதை ஃபியூச்சர்ல பேசுவோம். ஸோ இப்போதைக்கு ஐடியா என்னன்னா பர்செப்ஷன் ஏ கிவிங் சென்ஸ் டு த ஏஐ மிஷின். ஆல்ரெடி அது பண்றது இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆட்டோனாமஸ் ஏஐ. ஸோ பர்செப்ஷன் ஏஐ பத்தி நான் தனியாக இன்னொரு வீடியோ போட போறோம் நெக்ஸ்ட். அந்த ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஏஐ எஜுகேஷன். ஸோ அதில் வி வில் கெட் மோர் கிளாரிட்டி அது எப்படி இருக்கு, என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ அடுத்து பார்த்தா ஆட்டோனாமஸ் ஏஐ. ஸோ ஆட்டோனாமஸ் ஏஐல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் ஏஐல காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணோம். அப்புறம் ஏற்கனவே இருக்க கிளாசிஃபிகேஷன் டேட்டாவை ரீட் பண்ணி ரீகோரிலேஷன் கண்டுபிடிச்சோம். அப்புறம் சென்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ மிச்சம் இருக்கிறது இது மூணே வச்சு நம்ம எப்படி திங்க் பண்ணி ஆன்சர் பண்றோமோ அந்த மாதிரி சில ஆட்டோனாமஸ் திங்ஸ் நேரோவா பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஆட்டோனாமஸ் ட்ரை தான் ஆட்டோனாமஸ் ஏஐ பண்ணும். இப்போ இந்த மூணும் ஆல்ரெடி உனக்கிட்ட இருக்கு. இப்போ உனக்கு ஒரு அப்ளிகேஷன் பண்ணணும்னா நீ ஆட்டோனாமஸ் பண்ணலாம். அடுத்து ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளே நம்ம கையில இருக்கு. டெஸ்லா இருக்கு, கூகுள் இருக்கு, எல்லாமே அந்த கார் ஓட்டின்னு இருக்காங்க. பட் அதே எக்ஸாம்பிள் திருப்பி சொல்ல வேணாங்கிறதுக்காக நான் வேற ஒன்று சொல்றேன். என்ன அப்படின்னா, கலிஃபோர்னியாவில் வந்து ஃபார்மர்ஸ் இருக்காங்க. அவங்க ஸ்ட்ராபெரி ப்ளூபெரிஸ் பெரிஸ்னா ரொம்ப பாப்புலர் அங்கே. செம்ம பெருசாக இருக்கும் ஃபார்மு. பெரி பிக்கிங் வந்து ரெகுலராக பண்ணணும், இல்லைன்னா அது வீணாக போயிடும் அந்த ஒரு பீரியட்ல. ஸோ தே ஹாவ் அ ஷார்டேஜ் ஆஃப் பீப்புள் டு பிக் இட் அப். ஸோ ஆஃபன் தே லூஸ் மணி ஆன் தட் ஒன். ஓகே, இல்லை அப்படின்னா கிடைக்கிறவன் அதிக காசு கேட்பான், வேற வழி இல்லாமல். ஸோ த ப்ராஃபிட் மார்ஜின் வாஸ் ஸோ லோ ஃபார் திஸ் ஃபார்மர்ஸ். ஸோ அப்போ என்ன அப்படின்னா ட்ராப்டிக் அப்படின்னு ஒன்று 2016 பண்ணிட்டாங்க போல. நீங்கள் TRAPTIC யூடியூப் அப்புறம் பாருங்க. அதில் வந்து ஒரு ரோபாட் வந்து பிக் பண்ணும். ஹவு இட் பிக்ஸ் இஸ் இட் யூசஸ் இஸ் விஷன். அந்த ஸ்ட்ராபெரியோட கலர் நேச்சர் வச்சு எது பிக் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அதுக்கு ஒரு ஹேண்ட் மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய கியூப் மாதிரி இருக்கும். அந்த கியூப் ஃபார்ம்ல எப்படி மூவ் பண்ணுவாங்க, ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம்ல அது முடிச்சிருச்சுன்னா அடுத்தடுத்து அதை மூவ் பண்ணிட்டு போவாங்க. அதுக்குள்ளே அது விஷன் வச்சு அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராபெரி நீட்டா பிக் பண்ணுது ஹேண்ட் வச்சு. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆட்டோனாமஸ் தான். ஃபியூச்சர்ல ட்ரோனுக்கு ஹேண்டு கொடுத்தே அது போய் பிக் பண்ணும். இப்போ அந்த பெரிய டிவைஸ் வச்சு அது ஓட்டின்னு இருக்கும். மோர் அண்ட் மோர் லைக் அது இன்னும் சிம்பிள் ஆகும் அப்படிங்கிறாங்க.
இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இட் would be a boom for our farmers because we don't want everyone to go struggle in farming. It is a hard job ல, லைக் ஹார்ட் ஜாப்னு சொல்லக்கூட சில பேர் பிடிச்சி பண்ணுவாங்க, அவங்க அப்புறம் சண்டைக்கு வந்துடுவாங்க. இட்ஸ் லைக் என்ன சொல்றது, அதுல பெரிய ப்ராஃபிட் வர மாட்டேங்குது. நீங்க நிறைய பேர் பெரிய ஃபார்ம் வச்சிருக்கீங்க அப்படின்னா தே கேன் இம்ப்ரூவ் ப்ராஃபிட்ஸ் யூசிங் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கின்னு ஒரு மெயின்டெனன்ஸ் மூலமா பண்ணலாம் கரெக்டா. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜஸ். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அமேசான் இனிஷியலாக வந்துட்டு இது ரொம்ப ஃபேமஸ். இது அமேசான் ரொபாட்டிக் பீட்டில்ஸ் பார்த்துருப்போம் நிறைய வீடியோஸ். அதுவே போய் ஷெல்ஃபில் எடுத்துன்னு வந்து இங்கே இருக்கிறவன் பேக் பண்ணி கரெக்டாக பாக்ஸ் போட்டு அனுப்புறதான் வேலை. இல்லைனா முன்னாடி மனுஷன் அந்த ஷெல்ஃபுக்கு போய் எடுத்துட்டு வரணும் வேர் ஹவுஸில், செம்ம பெரிய வேர் ஹவுஸ். ஸோ அந்த ரொபாட்டிக் பீட்டில்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அமேசான் அது ஆட்டோனமஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அமேசான் ட்ரோன் டெலிவரி கூட யூஎஸ்ல ட்ரை பண்ணுறாங்க, எங்கே ட்ரோன் அலோடோ அந்த இடத்துல அப்படின்னா மினிமலிஸ்டிக்காக. ஸோ இதுதான் ரெண்டு இது. ஸோ இப்போ அட்டானமஸ்னா இவ்வளோதானா அப்படின்னா கிடையாது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸ். ஒரு டிவைஸு அது இன்டெலிஜென்ட்டாக பண்ணுது. There is something called swarm intelligence. This is the future. So swarmனா என்னன்னா group of robots அந்த ஒரு ரியல் வேர்டை ஷேர் பண்ணி நான் இது பண்ணிட்டேன் நீங்க வர வேணாம், மியூச்சுவலா அது கம்யூனிகேட். நம்ம எப்படி வேலை பார்ப்போமோ அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ரோபோட்ஸ் வந்து வேலை பார்க்கும். தட் இஸ் அ ஸ்வார்ம் இன்டெலிஜென்ஸ். இது நிறைய இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா எங்க பண்றாங்க அப்படின்னா டால் பில்டிங்ஸ்க்கு பெயிண்ட் அடிக்கிறது, பீப்புள் ஆர் லூசிங் லைஃப்ஸ். ஸோ அந்த மாதிரி இதில் அப்புறம் ஃபாரஸ்ட் ஃபயர் ப்ரூஃப் ரோபோட்ஸ் போய் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி ஏதாவது பண்ணி ஸ்டாப் பண்ணுறதுக்கு. அப்புறம் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ, நம்ம ட்ரில் ஹோல்னா பார்த்துருக்கோம்ல, குழந்தை மாட்டிக்குது. ஸோ அந்த மாதிரி எங்கன்னா டேஞ்சரஸாக ஹியூமன் கேனாட் கோ அந்த மாதிரி இடத்துல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்வார்ம் இன்டெலிஜென்ஸ் ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா, அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாமா அப்படின்னு. அது ரீட் பண்ணும்போது தான் எனக்கு நிறையா ஃபயர் ஆக ஆரம்பிச்சிது. ஆஹா, நம்ம இவ்வளோ நேரம் திங்க் பண்ணதான் முக்கியம், ஒன்று வச்சு திங்க் பண்ணுறோம், இன்னும் நிறையா பண்ணலாம் போல அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நியூ இதுதான் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது அட்டானமஸில். அப்புறம் அந்த ஃபார்ம் பிக்கிங் நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் என்னோட ஒரு ப்ராஜெக்டே இதுதானே, நான் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் 2008 இமேஜ் இருக்கும், அதோட பிளட் நியூக்ளியஸ் உள்ள ஸ்கேன் பண்ண இமேஜ் எடுத்துன்னு இந்த நியூக்ளியஸ் வச்சு டிசைட் பண்ணுவோம் அவருக்கு பிளட் கேன்சர் இருக்கா இல்லையா. அந்த மாதிரி ஏதோ ஒரு பேப்பர் இருந்தது, அதை பண்ணது. நான் பண்ணல, வெளில ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். அது ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம் முன்னாடியே. ஸோ அதான் ஸ்வார்ம் இன்டெலிஜென்ஸ். ஓகே, அப்புறம் ஹவு பிஸ்னஸ் அப்ரோச்சிங் ஆட்டோனமஸ். ரெண்டு விதமாக அப்ரோச் பண்ணுறாங்க. அது எது தப்பு எது கரெக்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரெண்டுமே ஒரு விதத்தில் ஒன்றுக்கு ப்ரையாரிட்டி தருவாங்க. ஸோ இப்போ ஒன்று பார்த்தா கூகுள் அண்ட் டெஸ்லா ஆர் லைக் லீடிங் இன் ஆட்டோனமஸ் கார்ஸ் இன் ரிசர்ச். ஆனால் கூகுள் பார்த்தா டெஸ்லா முன்னாடியே ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆனால் கூகுள் ஏன் ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா ஹி வேல்யூஸ் ஹியூமன் லைஃப்ஸ். அவனோட காரால ஒரு உயிர் போயிடக்கூடாது. ஸோ அதுக்காக அவன் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, டெஸ்லா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் சின்னதாக ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவான். லைக் ஆட்டோமேட்டிக் பேரலல் பார்க்கிங், ஹைவே ஃப்ரீவேன்னு வாங்க அங்கே யூஎஸ்ல, அந்த ஹைவேல ஆட்டோ பைலட்ல ஓட்டுறது. அந்த மாதிரி சின்னதாக ஆட்டோ ஸ்டியர். இப்போ கிராஷ் ஆகுதுன்னா கிராஷ் ஆக போகுது, உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, கிராஷ் ஆக போகுதுன்னா அதை ஆட்டோ ஸ்டியர் பண்ணி கொண்டு போகிற மாதிரி, ஆக்சிடென்ட் ஆகாமல் அந்த மாதிரி சின்னதாக பண்ணி இது பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு ஃபுல் ஆட்டோனமஸ் வெஹிக்கிள் வருது. நம்ம பார்த்துருக்கோம் மேப்பில் எல்லாமே இது பண்ணிட்டு, அதுலேயும் சில பிரச்சனை வருது. ஸோ இப்போ டெஸ்லா வந்து கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறான். அவன் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு பண்ணுறேன் அப்படின்னா தே வேல்யூ லைஃப், ஹியூமன் லைஃப் மோர். அதுக்கு நீ இவன் ஹியூமன் லைஃப்பை கம்மியாக இது பண்ணுறான்னு கிடையாது, இவன் வேற மாதிரி ட்ரை பண்ணுறான். ஓகேவா? இவன் இந்த ஃபாஸ்ட்ல போறான். ஸோ இதுல ரெண்டுல என்ன டிஃபரன்ஸ்னா, கூகுளோட பிரச்சனை என்னன்னா இட் இஸ் ஸ்லோ டு டிப்ளாய். டெஸ்லா வந்து ஃபாஸ்டா டிப்ளாய் பண்றான். இப்ப கூகுள் வந்து ஒரு அவுட்புட் கொடுத்து டெஸ்ட் பண்ணணும்னா ஹி இஸ் யூசிங் மோர் எக்ஸ்பென்சிவ் காம்பனன்ட்ஸ். டெஸ்லா வந்து சீப்பர் காம்பனன்ட்ஸ் பிகாஸ் ஹி இஸ் ப்ரொடியூஸ் இன் பல்க், வெளில விட்டுறான். அப்புறம் 6 வருஷத்துல கூகுள் வந்து 1.5 மில்லியன் மைல்ஸ் ஆஃப் டேட்டா தான் எடுத்திருக்கான். டெஸ்லா அந்த அதர் ஹேண்ட் 6 மாசத்துல 47 மில்லியன் மைல்ஸ் ஆஃப் டேட்டா. ஏன்னா ரியல் பீப்புள் ஆர் யூசிங் த ப்ராடக்ட். இப்போ டெஸ்லாவோட போட்டினால கூகுள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா ஆக்சலரேட் பண்றாங்க, சம் பைலட் ப்ரோக்ராம்லாம் பண்றாங்க. டெஸ்லாவுக்கு வந்து சில ஆக்ஷன்ஸ்ல லைஃப் போயிடுச்சு. ஸோ தே ஆர் ஸ்லோயிங் டவுன் அண்ட் புட்டிங் மோர். ஸோ இப்போ ரெண்டு பேரும் பேலன்ஸ் ஆகிட்டு வராங்க. இவனும் கொஞ்சம் பிக்கப் ஆயிருக்கான், அவன் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்றான் லைஃப் வேறுன்னு. ஸோ அப்போ அட்டானமஸ்ங்கிறது நெக்ஸ்ட் இப்படி தான் இருக்கும். ஆப்வியஸ்லி எல்லா ஒரு புது டெக் வரும்போதும் சம் லைஃப் பலி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு.
பட் அப்படிதான் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஈவன் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதும் ஸ்பேஸ் சேட்டலைட்ல நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதுக்காக ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுத்திட்டோமா இல்லையா, அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அது மாதிரி ஆட்டோனாமஸ். ஸோ ஆட்டோனாமஸ் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பெருசா உள்ள வராது. பட் ஒன்ஸ் ஒருத்தன் ஒரு இடத்துல சீப்பா ஆப்டிமைஸ் பண்ணி சக்சீட் பண்ணிட்டான்னா இட் இஸ் வெரி ஈஸி காப்பி கேட். மறந்துடாதீங்க, ஒரு இடத்துல வந்துச்சுன்னா ஈஸியா காப்பி அடிச்சு நிறைய ப்ராடக்ட் வந்துடும். அதுதான் மேட்டர். ஸோ தான் ஆட்டோனாமஸ் யூஏ. ஸோ தான் 4 ways. இது நம்ம இதுலயே பாத்துருக்கோம்ல. சோ எல்லா மேனுஃபேக்சரிங் யூனிட்லயும் ஆட்டோனாமஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டா இல்லனாலும் உனக்கு இருக்கு. இல்ல assembly அது அத வந்து ஆட்டோனாமஸ் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது வந்து ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷன் வேற, ஆட்டோனாமஸ் வேற. ஸோ அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அது அவர் ஸ்பெசிஃபிக்கா போட்டிருப்பாரு. அதை நீங்க ஆட்டோனாமஸ் நினைச்சிடாதீங்க. இட் இஸ் ஆட்டோமேஷன். யூ ப்ரோக்ராம்ட் a routine job to repeat itself. That is not a AI. இஸ் ஓகேவா? ஸோ ஆட்டோனாமஸ்னா அது அதோட சென்சஸ், அதோட இன்டெலிஜென்ஸ் அதை யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஸோ அந்த அந்த இடத்துக்கு கொண்டு வராது. ஃபேக்டரி ஆட்டோமேஷன் இஸ் ஆட்டோமேஷன். அது ஆட்டோனாமஸ் இருக்கு அப்படின்னா ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ். அது புரியுது. அப்போ வந்து ஆபரேஷன் பண்றாங்கல்ல, ரொபாட்டிக் ஹேண்ட்லாம் வச்சு பண்றாங்கல்ல. ஸோ ஏன்னா அது வந்து கொஞ்சம் இப்போ நீ வந்து ரொம்ப டெலிகேட்டான ஒரு இது வந்து இப்போ ஹியூமனால வந்துட்டு அவ்வளோ ப்ரிசைஸாலாம் வந்து பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம். ஈவன் குட் ஆஃப் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அது ரொபாட்டிக் ஹேண்ட் வந்து ஹியூமன் கண்ட்ரோல் பண்ணாருன்னா இட் இஸ் நாட் ஆட்டோனாமஸ். ஓகேவா? இப்ப ஃபுல் ஃப்ளெஜ் ஆட்டோனமஸ் கிடையாது. அதுதான் சொல்றேன். இல்ல அது ஆட்டோமேஷன் தான். ஃபுல் ஃப்ளெஜ் வந்தாதான் அது ஆட்டோனமஸ். ஆட்டோமேஷன் தான். இட் இஸ் a small technology separate. It is not autonomous AI. ஸோ ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. இதுதான் ஜாப் அப்படின்னா அது பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அப்போ வந்து ஒரு ஆபரேஷனே கம்ப்ளீட்டா வந்து ஒரு ரொபாட்டிக் ஹேண்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஆமா நீ வந்து ஆட்டோனமஸ் வந்துரும். அப்பதான் உனக்கு வந்து நேனோ அந்த ரொபாட்டிக் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா வந்து நானோ எல்லாம் ஸ்வாம் இன்டெலிஜென்ஸ் அந்த ஏரியால வரும். குட். சோ இப்ப இந்த இடத்துல வந்து ஆமா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தா அப்படின்னா அவர் கடைசியில ஒரு கண்ட்ரோல் போட்டிருப்பாரு. என்ன போட்டிருப்பாரு அப்படின்னா, ஸோ இப்போ 4 AI சொன்னேன்ல, அதில் வந்து ஆன் பார்ல வந்து சைனா வந்து ஒரு ஏஐல தான் இருக்கு. விச் இஸ் இன்டர்நெட் ஏஐல 2 பேரும் ஆன் பார்ல இருக்காங்க. பிஸ்னஸ் ஏஐ ஆட்டோனாமஸ் ஏஐல யூஎஸ் வந்து 75னா இவன் 25 அந்த மாதிரி இருக்காங்க. பர்செப்டிவ் ஏஐல வந்து யூஎஸ் கிட்ட ஐடியால்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்கு. இம்ப்ளிமெண்டேஷன் வைஸ் தே ஆர் லேக்கிங். ஸோ பர்செப்டிவ் ஏஐல வந்து தே ஆர் லைக் 25%, சைனா 75%. ஸோ சைனா இஸ் லைக் ஆன் பார் இன் இன்டர்நெட் ஏஐ, அஹெட் இன் பர்செப்டிவ் ஏஐ. பிஸ்னஸ் ஏஐல கொஞ்சம் பிரச்சனைகள். ஏன் அப்படின்னா தே டிட் அ லீப் ஃப்ராக். ஸோ டிஜிட்டலாக பெரிய டேட்டா இல்லை. ஸோ அந்த ஹார்ட் எல்லாம் மாற்றி வர்றதுனால தே ஆர் இன் த லேக்கிங் ஃபேஸ். அட்டானாமஸ்ல மோர் எலைட் பீப்புள் வேணும், நோபல் லாரட்ஸ் வேணும், அந்த கீ பீப்புள் வேணும். ஸோ அது அவங்க கிட்ட இல்லை. தே ஆர் லைக் இம்ப்ளிமெண்டேஷன்ல. ஸோ அதனால பிஹைண்ட்ல இருக்காங்க. ஓகே, ஸ்டில் லைக் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ்னு அவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா டவுன் த 5 yearsல பார்த்தா யூஎஸ் மே ஸ்டில் லீட் இன், சைனா மே கோ ஆன் பார் இன் பிஸ்னஸ் ஏஐ. அட்டானாமஸ்ல ஸ்டில் யூஎஸ் லீடா இருக்கும். 10 yearsல தான் சைனா மே லைக் கம்ப்ளீட்லி டேக். அப்படி பார்த்தா ஒரு 2028ல இது ஃபுல்லா வரும்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ இதுதான் அந்த கம்பேரிசன்ஸ். ஸோ இதில் நான் இந்தியாவை கொண்டு வர விரும்பல. ஏன்னா எனக்கே தெரியும் நம்ம இன்னும் இன்டர்நெட் ஏஐல தான் இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ வித் திஸ் எனி கன்க்ளூஷன் ரிமார்க்ஸ்? இல்லடா நல்லா இருந்தது அது. ஸோ ஆட்டோமேஷன் அண்ட் ஆட்டோனமஸ் ஏஐ வந்து குட் கிளாரிட்டி கிடைச்சது. ஆமா, அதை எடுத்துன்னு வரக்கூடாது. நான் எக்ஸாம்பிள் கூட நம்ம எடுத்துன்னு போக கூடாது. அது ஏஐ இல்லை, ஆட்டோமேஷன் இஸ் ஆட்டோமேஷன், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ பீப்புள் லைக் இது 4 இது பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. வராதுன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு நோப்பா சீக்கிரம்.